அன்பான மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழரசனின் இனிய வணக்கங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் 12th ஸ்டாண்டர்ட் இயற்பியல் பாடத்தில் அலகு 4 மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் அந்த பாடத்தில் சுழல் மின்னோட்டம் என்றால் என்ன அதை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதனுடைய குறைபாடுகள் பார்த்தோம். குறைபாடுகள் மட்டும்தான் இருக்கா, அதனுக்கு பயன்கள் நிறைய இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்பில், ஃபேக்ட்ரியில், எல்லா இடத்துலையும் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சரி, இப்போது இந்த இடத்துல சுழல் மின்னோட்டங்களின் பயன்பாடுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுழல் மின்னோட்டம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம பயன்பாடுகளுக்கு போகலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலோக தகட்டை எடுத்துருக்கிறோம். அந்த உலோக தகட்டில் நம்ம என்ன செய்கிறோம், தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறும் பொழுது, இந்த இடத்துல ஒரு காந்தம் இருக்குது, அதை சுற்றி காந்த பாயம் இருக்குது இல்லையா, அந்த தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறும் பொழுது அதில் வட்ட வடிவில் மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. சரியா? வட்ட வடிவில் இங்கே எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு மின்னோட்டமானது அதற்கு எதிரான திசையில் வட்ட வடிவில் தூண்டப்படும். இதை தான் நம்ம சுழல் மின்னோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல அதனுடைய பயன்பாடுகளை பார்க்கலாமா? சரி, இப்போ இதில் நம்ம புக்கில் 4 பயன்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. மின் தூண்டல் அடுப்பு அது முதல் பயன்பாடு, சுழல் மின்னோட்ட தடுப்பி அது 2வது பயன்பாடு, சுழல் மின்னோட்ட சோதனை அது 3வது பயன்பாடு, மின்காந்த தடையுறுதல் இது 4. இந்த 4 பயன்பாடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு மின் தூண்டல் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லையா. நம்ம ஒரு காலத்தில் விறகு வச்சு எரிச்சிட்டு இருந்ததெல்லாம் போக இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் அளவுக்கு வந்துட்டோம் இல்லையா. அப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அதாவது குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி விரைவாகவும் பாதுகாப்பாகவும் உணவை சமைக்க பயன்படக்கூடிய ஒரு சாதனம் தான் என்னது, மின் தூண்டல் அடுப்பு அப்படின்னு சொல்கிறோம், இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் சுழல் மின்னோட்டம் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாமா. இதுக்குள்ளே ஒரு காப்பிடப்பட்ட கம்பியை நெருக்கமாக நிறைய சுற்றி வச்சுருக்கோம். உள்ள அதில் ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். அதுக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரம், சூட்டபிளான ஒரு மெட்டீரியலில் நம்ம செஞ்ச ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறோம். அதில் சமைக்க வேண்டிய பொருளெல்லாம் வச்சுருக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு மாறுதிசை மின்னோட்டம் கொடுக்கும் பொழுது அதில் உருவாகக்கூடிய காந்த பாயம் தொடர்ச்சியாக மாறும் பொழுது இந்த பாத்திரத்தில் ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகிறது. அப்போது ஜூல் விதியின் படி அந்த மின்னோட்டமானது என்னது, வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுது, வெப்பம் உருவாகிறது இல்லையா. அந்த வெப்பம் தான் நமக்கு எதுக்கு பயன்படுகிறது, சமைப்பதற்கு பயன்படுகிறது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அப்போ அதை தான் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்துருக்கீங்க இல்லையா வீட்டில். சரி, இப்போது நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி மாறுதிசை மின்னோட்டம் அப்படி சொல்கிறோம். அதனுடைய அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க 50லேருந்து 60 ஹெர்ட்ஸ் தான். அதை அப்படியே டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்தா பயனுள்ளதாக இருக்காது இந்த அடுப்புக்கு. அப்போ என்ன செய்யணும், இந்த அடுப்புக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அதிர்வை நம்ம என்ன செய்யணும், 20லேருந்து 40 கிலோ ஹெர்ட்ஸ், அதாவது கிலோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு 10⁻³ அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு 1000. அப்போ 20,000லேருந்து 40,000 அதிர்வெண் கொண்ட அலைகளாக மாற்றி அப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், அந்த அடுப்புக்கு கொடுக்குறோம். அவ்வளவு அதிர்வு வரும் பொழுது தான் நம்ம என்ன செய்யுது, நமக்கு தேவையான அளவு அதில் மின்னோட்டமானது, சுழல் மின்னோட்டமானது தூண்டப்பட்டு அது நமக்கு சமைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. சரியா? புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது அடுத்தது நம்ம பயன்பாடு பார்க்கும்போது சுழல் மின்னோட்ட தடுப்பி, எடி கரண்ட் பிரேக். பிரேக்குன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ட்ரெயினில் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி பிரேக்கு. சரி, இங்கே பாருங்களேன், அதனுடைய தத்துவத்தை பார்த்துட்டு அப்புறமா அங்கே போகலாம். இந்த இடத்துல ஒரு வட்டு எடுத்துருக்கோம், வட்ட வடிவத்தில். அது இந்த அச்சை பற்றி சுழலும் வகையில் இருக்குது, நமக்கு மேலே கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சுழலும் வகையில் இருக்குது. இப்போ இதை சுற்றி விட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது, அந்த வட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது காந்தத்தை உள்ளே சொருகிறோம், அதாவது தொடாமல். அப்போ அதில் ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகிறது. உருவாகக்கூடிய சுழல் மின்னோட்டமானது அதனுடைய இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் இருக்குது. அப்போ எதிர்ச்சிச்சுன்னா வேகமாக சுற்றிட்டு இருக்கிறது வர வர என்ன செய்யும், குறைஞ்சி நின்றுடும். அவ்வளோதான் இந்த பிரேக்கினுடைய தத்துவம், தடுப்பியினுடைய தத்துவம். புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே பாருங்களேன், நம்ம புக்கில் இந்த வட்டு சுற்றிட்டு இருக்கும்போது காந்தப்புலத்தில் ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகிறது. அந்த சுழல் மின்னோட்டத்தினால அந்த வட்டு என்ன செய்யும்,
அதனுடைய சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நின்று போயிடும். இங்கே பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் தெளிவான படமாக இருக்குது. இதில் வந்து நம்ம மின்காந்தம் வச்சுருக்கோம். இந்த இடத்துல பாருங்களேன், மின்காந்தம். இது இந்த மையத்தை பற்றி இந்த வட்டு சுழலும் வகையில் இருக்குது. நமக்கு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டு அது வந்து ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது அலுமினியம் அந்த மாதிரி ஒரு பொருளால் செஞ்சுருக்கணும். சரியா? அப்போ சுற்றி விடும்பொழுது நமக்கு இதை கையில் பிடிச்சி சுற்றி விடணும்னு வச்சுங்களேன். சுற்றி விட்டுட்டு எலக்ட்ரோ மேக்னெட் சுவிட்சை ஆன் பண்ணோடனே வேகமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த வட்டில் ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகும். அதனுடைய வட்டினுடைய இயக்கத்தை அது எதிர்ப்பதனால வேகமாக சுற்றிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தடை ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நின்றுடும். இதுதான் தத்துவம். சரியா? இப்போ இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆமாம், நமக்கு ட்ரெயின்லலாம் இருக்குது, நமக்கு ரயில் வண்டிகளில் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இது பாரு, இந்த ரயில் வண்டியில் இது வந்து அச்சு, இது ஒரு சக்கரம், இது ஒரு சக்கரம், இந்த இடத்துல இது ஒரு சக்கரம் இருக்குது. சரியா? அந்த சக்கரத்தில் இதுதான் அச்சு. அந்த அச்சோட 2 வட்டுக்கள், இது ஒரு வட்ட வடிவ வட்டு, இது ஒரு வட்ட வடிவ வட்டு இருக்குது. 2 இணைச்சிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு மின்காந்தம் இருக்குது, இங்கேயும் ஒரு மின்காந்தம் இருக்குது. இப்போது ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக் அடிக்கணும்னு நினச்சா இந்த சுவிட்சை ஆன் பண்ணோடனே இது என்னவா மாறும்? மின்காந்தம் மாறும், மின்காந்தமாக மாறும். அப்போ இதன் வழியாக மின்காந்த விசைகள் போகும், அந்த வட்டின் வழியாக, உலோக வட்டின் வழியாக, அந்த தட்டின் வழியாக. அப்போ அதில் அந்த வட்டில் என்ன செய்யும்னு சொன்னாக்க ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகும். இந்த சுழல் மின்னோட்டமானது என்ன செய்யும்? அதனுடைய இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் சுழல் மின்னோட்டம் உருவாகும். அப்போ வேகமாக சுற்றிட்டு இருக்கிறது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு குறைஞ்சி நின்றுடும். அவ்வளோதான். புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு? ஓகே. இது வேறு எங்கே பயன்படும் அப்படின்னு சொன்னால் ரோலர் கோஸ்டர், அதாவது நம்ம உருளும் வண்டிகளிலும் பயன்படுகிறது. போயிருக்கீங்க இல்லையா? தீம் பார்க்குக்கெல்லாம் போயிருப்பீங்க, அங்கே நீங்கள் ரோலர் கோஸ்டரில் போயிருப்பீங்க. அது வந்து நிற்கும் பொழுது இந்த இடத்துல வட்டி இதுக்கு இடையில போகும்பொழுது நமக்கு ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகி எடி கரண்ட் உருவாகி அது என்ன செய்யுது? பிரேக் நம்ம அப்ளை பண்ண முடியுது, அது சுழற்சி நின்றும். ஓகேவா? இப்போ எடி கரண்ட் பிரேக் பார்த்துட்டோமா? சரி, அடுத்தது சுழல் மின்னோட்ட சோதனை, அதாவது எடி கரண்ட் டெஸ்டிங். இந்த சுழல் மின்னோட்டம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்களேன், இந்த இடத்துல ஏதாவது ஒரு சாதனம் செஞ்சிட்டோம், ஒரு கருவியினுடைய பாகம் செஞ்சிட்டோம், உலோகத்தாலான ஒரு கருவியினுடைய பாகம். அப்போது அந்த சாதனத்தினுடைய ஒரு பாகம் செஞ்சாச்சு, அது சீராக அந்த உலோக பரப்பு இருக்கா, அதுக்குள்ளே வந்து சீராக இருக்கா, அப்படி இல்லைன்னா அதில் ஏதாவது வெடிப்புகள், காற்று குமிழ்கள், வீரல்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க டெஸ்ட் பண்ணணும். செஞ்சு முடித்த பிறகு அதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் சுழல் மின்னோட்ட சோதனை, எடி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னாக்க, இங்கே பாருங்களேன், நம்ம புக்கில் கொடுத்துருக்க டயக்ராம், அதாவது இது ஒரு மாறுதிசை மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு கம்பி சுருளை நம்ம அந்த சாதனத்துக்கு பக்கத்துக்கு கொண்டு போகும் பொழுது அந்த மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பும் திசையும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே அதனுடன் சாதனத்தினுடன் தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறும்போது அங்கே ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகுது. அந்த சுழல் மின்னோட்டத்தை வெளியில் கொண்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது சீரான மின்னோட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க நமக்கு அந்த சாதனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, குறை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட மாதிரியில் அந்த நம்ம மின்னோட்டம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சுழல் மின்னோட்டம் வந்து கொஞ்சம் சீரற்றதாக இருக்கும். எந்த இடத்துலலாம் சீரற்றதாக இருக்கோ அங்கே ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் சுழல் மின்னோட்ட சோதனை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்தபடியாக மின்காந்த தடையுறுதல், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே பயன்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு கால்வனோமீட்டரில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இது மிரர், நமக்கு இந்த இடத்துல இது வந்து பாயிண்டர், இது வந்து நமக்கு மூவிங் காயில், இது ரெண்டும் மேக்னெட்டு, இது ஸ்ப்ரிங், இந்த இடத்துல ஸ்ப்ரிங்கு, இது வந்து டயல், இதுதான் நமக்கு வந்து மிரர், இதுதான் வந்து நமக்கு ஒரு கால்வனோமீட்டர் இல்லையா? ஸோ அப்போது இந்த இது நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய படம், அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு உலோக உருளை அதனுடைய மைய அச்சை பற்றி சுழலும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து நம்ம சுற்றி என்ன செஞ்சுருக்கோம் அப்படி சொன்னால் காப்பிடப்பட்ட கம்பி சுருளை சுற்றி வச்சுருக்கிறோம். அந்த அச்சோடு நம்ம பாயிண்டர் அப்படிங்கக்கூடிய குறிமுளை வச்சுருக்கோம். இங்கே அளவுகோல் இருக்குது. இந்த கம்பி சுருளானது நிலையான காந்தத்திற்கு நடுவில் வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு அமைப்பு. இது கால்வனோமீட்டருடைய ஒரு அமைப்பு. சரியா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் அளவிடப்பட வேண்டிய மின்னோட்டத்தை கொண்டு போய் நம்ம இணைச்சிட்டு சுவிட்சை ஆன் பண்ணவுடனே இது வழியாக நமக்கு மின்னோட்டமானது செல்லும்.
அப்படி மின்னோட்டம் செல்லும் பொழுது விலக்கம் ஏற்படும். அப்போ விலக்கம் ஏற்படும் போது இந்த பாயிண்டர் டக்குன்னு இங்கே வந்து நின்றுடும். அங்கே ஏன் எடி கரண்ட் டெவலப் ஆகிறதுனால அந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் கொஞ்சம் எடி கரண்ட் டெவலப் ஆகுது. மொத்தமாக எதிர்க்காது, கொஞ்சமாக எதிர்க்கும். அதனால் இங்கே வந்தவுடனே டக்குன்னு நின்றுடும். சப்போஸ் இந்த இடத்துல எடி கரண்ட் டெவலப் ஆகலை, அந்த சிஸ்டம் இங்கே இல்லை அப்படி சொன்னால் இந்த குறிமுள் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறோம். எந்த மின்னோட்டத்தை அளக்கணுமோ அந்த மின்னோட்டத்தை இந்த பேட்டரியவோ அல்லது சுற்றையில் இணைச்சிட்டு சுவிட்சை ஆன் பண்ணவுடனே இந்த குறிமுள் வந்து என்ன செய்யும், இங்கே வந்து நிற்கணும். ஆனால் நிற்காமல் இந்த மாதிரி அலைவுற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீச்சு குறைஞ்சி அப்புறமா நிற்கும். அதனால் சரியான அளவீடு கிடைக்காது. அப்போ சுவிட்சை ஆன் பண்ணவுடனே இந்த குறிமுள் இங்கே டக்குன்னு வந்து நிற்கணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணவுடனே டக்குன்னு சென்டருக்கு வரணும். அப்படின்னு சொன்னால் இந்த உருளையில் ஒரு என்ன செய்யணும், ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாகணும். அது கரெக்டாக நமக்கு பாயிண்டர் விளக்கத்தை, தெளிவான விளக்கத்தை கிடைக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அதுதான் நமக்கு வந்து கால்வனாமீட்டர் நம்ம புக்கில் கொடுத்துருக்க டயக்ராமை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம பயன்பாடுகள் 4 பயன்பாடுகள் அதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பயன்பாடுகளும் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிங்க. சரியா? அடுத்த நம்ம பார்க்க போகிறது தன்மின் தூண்டல். தன்மின் தூண்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மின் தூண்டிகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இங்கே மின் தூண்டிகள் அப்படிங்கிறது நம்ம புக்கில் 3 வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. சுருள் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க மின் தூண்டிகள், வரிச்சுருள் வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க, வட்ட வரிச்சுருள் அந்த வடிவத்திலையும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நமக்கு இந்த வரிச்சுருளை அப்படியே சர்க்குலர் ஷேப்பில் பெண்ட் பண்ணால் நமக்கு வட்ட வரிச்சுருள் கிடைக்கும். இதுவும் ஒரு வட்ட வரிச்சுருள் தான். இதுதான் மின் தூண்டிகள், இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். சரியா? சரி, இந்த மின் தூண்டி என்பது என்ன, எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த மின் தூண்டி என்பது அதன் வழியாக மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புலத்தில் ஆற்றலை சேமிக்க உதவும் ஒரு சாதனமாகும். அதாவது அந்த சுருள், கம்பி சுருளின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதில் காந்தப்புலத்தில் ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஒரு சாதனத்தை தான் மின் தூண்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த மின் தூண்டியில் எப்படி செல்ஃப் இண்டக்ஷன் நடக்குது, மின் தூண்டல் நடக்குது, இண்டக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இதில் 2 வகையான இண்டக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து தன்மின் தூண்டல், அதை செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பரிமாற்று மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தன்மின் தூண்டல் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஒரு காயிலில் பாயக்கூடிய மின்னோட்டம் மாறும்பொழுது அதே காயிலில் நமக்கு மின்னியக்கு விசை தூண்டக்கூடிய நிகழ்வை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். பரிமாற்று மின் தூண்டல் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். ஒரு காயிலில் பாயக்கூடிய மின்னோட்டம் மாறும்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு காயிலில் மின்னியக்கு விசை தூண்டப்படுகின்ற ஒரு நிகழ்வை பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்பொழுதுக்கு நம்ம தன்மின் தூண்டல் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்தது அப்புறமா நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷனுக்கு வரலாம். சரியா? ஓகே, இப்போ தன்மின் தூண்டல் இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு காப்பர் காயிலை நம்ம எடுத்துருக்கிறோம். அதை கொண்டு வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னால் ஒரு பேட்டரியோட, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், ஒரு இந்த இடத்துல சாவி கீயோட நம்ம இணைச்சிருக்கிறோம். இப்போ இதில் நமக்கு சாவி வந்து மூடி இருக்கா திறந்துருக்கா? திறந்துருக்கு. அப்போது மின்னோட்டம் பாயாது. அப்போது மூடின பிறகு மின்னோட்டத்தினுடைய திசை ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு அமையும். ஆனால் ஒரு மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்களுடைய ஓட்டம், உண்மையிலே எலக்ட்ரான் தான் ஓடுது. அப்போ அந்த எலக்ட்ரானுடைய இயக்கத்தை இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன் நான், அதை பாருங்கள். அப்போ சுவிட்சை மூடின உடனே மின்னோட்டத்தினுடைய மதிப்பு, எண் மதிப்பு வந்து 1 2 3 4 5 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த கம்பிச்சுருளுடன் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயமும் மாறும். ரெண்டையும் ஒரே சமயத்தில் நீங்கள் நோட் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்களேன், ஒரே சமயத்தில் ரெண்டையும் நோட் பண்ணணும். எது? மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பையும் பார்க்கணும், காந்தப்புலத்தையும் பார்க்கணும். பாருங்கள், இந்த இடத்துல மூடின உடனே 1 2 3 4 5 இப்போ இந்த மின்னோட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? 1 2 3 4 5ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது இதில் நிறைய எண்ணிலடங்கா சார்ஜ் ஓடும், அந்த மின்னோட்டம் பெற்ற துகள்கள் ஓடும். இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சுவிட்சை மூடின உடனே, சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அப்போ அதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு, அளவு
என்ன செய்யுது, 1 2 3 4 5ன்னு அதிகரிக்குது. அந்த அந்த எண் மதிப்பு, அது மின்னோட்டத்தினுடைய அளவு அதிக நேரத்தை பொறுத்து அதிகரிக்கும் பொழுது அந்த கம்பிச்சுருளுடன் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் மாறுது. இப்போது இதுக்கு அங்கே மின்காந்த தூண்டலுக்கு ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் எப்பொழுதெல்லாம் மாற்றப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சுற்றில் மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்போது நம்ம இங்கே கொடுக்கறது ஒரு மின்னோட்டம் கொடுக்குறோம், ஒரு மின்னியக்கு விசை கொடுக்குறோம். அதனுடைய காந்த பாயம் மாறும்பொழுது சுவிட்சை ஆன் பண்ண உடனே அந்த ஒரு சிறிய கால இடைவெளி, அந்த கொஞ்ச நேரம் மட்டும், அதாவது மின்னோட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த கம்பிச்சுருளுடன் தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறுவதனால அந்த கம்பிச்சுருளில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. அதே கம்பிச்சுருளில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இந்த நிகழ்வை தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு திசையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் தூண்டப்படுகின்ற இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கு எதிரான திசையில் இருக்கும். அதுதான் நம்ம வந்து தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா இந்த இடத்துல? சரி, அப்போது தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம், அதாவது ஒரு கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம் இந்த பாயம் மாறுபாட்டால் அதே கம்பிச்சுருளில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இந்த நிகழ்வு தன்மின் தூண்டல் எனப்படும். புரியுதுங்களா? அவ்வளோதான் தன்மின் தூண்டல். அதாவது ஒரு கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மாறும் பொழுது அதே கம்பிச்சுருளில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. அதுதான். அதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யணும், நமக்கு கான்ஸ்டன்ட் கரண்ட் மின்னோட்டத்தினோட எண் மதிப்பு வந்து மாறாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரே அளவான மின்னோட்டம் அதில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அதில் தொடர்பு கொண்ட காந்த பாயமும் மாறாது. அப்போ வந்து தன்மின் தூண்டல் நடக்காது. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம அதை விளக்குறோம், தன்மின் தூண்டலை விளக்குறோம். நமக்கு இந்த இடத்துல ஒரு மின் தூண்டி எடுத்துக்கிறோம். அதாவது மின் தூண்டிங்கிறது இண்டக்டர் இங்கிலீஷில். இந்த இடத்துல மின் தடையை எடுத்துக்கிறோம், ரெசிஸ்டர். அதை பல்போட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதோட கீ பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த அமைப்பை தெரிஞ்சுக்கிங்க. அப்போது இந்த அமைப்பை பார்க்கலாமா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம இது வந்து செல்லு, பேட்ரி செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இது வந்து ரெசிஸ்டர், மின் தடை ஆக்கி, இது வந்து மின் நிலைமம், காயில் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்விட்சு. இப்போ இதில் பல்பு ஏ, பல்பு பி, இதோ நம்ம இங்கே நினச்சிருக்கோம், சுற்றில் காட்டியபடி நினச்சிருக்கோம். இங்கே பேட்ரி இருக்குது. சரியா? இப்போ சுவிட்சை ஆன் பண்ண உடனே மின்னோட்டமானது இந்த பல்பு பி ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. இங்கே பல்பு ஏ வழியாகவும் காயில் வழியாகவும் ஃப்ளோ ஆகுது, ஒரே சமயத்தில் ஃப்ளோ ஆகுது. சரியா? அதே சுற்றை தான் இங்கே உண்மையான அமைப்பு. இதில் இந்த பல்பு ஏயோட நமக்கு இண்டக்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பல்பு பியோட ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. சரியா? இது வந்து இண்டக்டர் காயில், மின் தூண்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பவர் சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், பவர் சப்ளை. இப்போது சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். இங்கே நல்லா பாருங்களேன், சுவிட்சை வந்து ஆன் பண்ணும்பொழுது இது வந்து டக்குன்னு எரியும், இது ஸ்லோவாக எரியும். மைனூட்டாக பாருங்களேன், அது ஆஃப் பண்ணும்போது டக்குன்னு இது ஆஃப் ஆகிடும், அது மைனூட்டாக ஸ்லோவாக ஆஃப் ஆகும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்களேன். இது டக்குன்னு எரியும், இது ஸ்லோவாக எரியும். இது டக்குன்னு நின்றுடும், அது ஸ்லோவாக நிற்கும். இப்போ இங்கே ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கிறேன் பாருங்களேன். இப்போது இது பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகுது. இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கிறோம். அப்போது இது இந்த நேரத்தில் இந்த ரெசிஸ்டரோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்பு வந்து டக்குன்னு பிரைட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு இண்டக்டரோட மின் தூண்டியோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்பு கொஞ்சம் தான் பிரைட்டாக இருக்குது பாருங்களேன். இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகுது. இது இப்போது ஸ்லோ மோஷனில் பார்க்குறோம், இது இன்னும் அதே பிரைட்டில் தான் இருக்குது, இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகுது. சரியா? இப்போ தான் சரியான பிரைட்டுக்கு வருது. அப்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த மின் தூண்டின் வழியாக மின்னோட்டம் செல்லும் பொழுது இந்த மின்னோட்டம் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோன்னே மின்னோட்டம் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடாது. மின்னோட்ட அதிகரிப்பை எதிர்க்குது அங்கே தன்மின் தூண்டலின் காரணமாக. அதனால் அந்த பிரைட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி அப்புறமா தான் பிரைட்டுக்கு வருது. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அதை தான் நம்ம தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அது உடனே வந்து பெருமத்தை அடையுது, மின்னோட்டம் வந்து பெருமத்தை அடையுது, அதனால் வந்து டக்குன்னு பிரைட் ஆகிடுது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது தன்மின் தூண்டல். இப்போ இதில் கேபிட்டல் என் அப்படிங்கிறது சுற்றுக்கள் கொண்ட கம்பிச்சுருள்
ஒவ்வொரு சுற்றோடு தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் 5b. இப்போ இதில் ஒரு கம்பிச்சுருளை எடுத்துக்கிறோம். n சுற்றுக்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்பிச்சுருளை எடுத்துக்கிறோம். ஒரு சுற்றோட தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் வந்து 5b. அப்போ இந்த n சுற்றுக்களுடன் தொடர்பு கொண்ட மொத்த காந்தப்பாயம் வந்து n5b. அதுதான் மொத்த காந்தப்பாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இதில் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த சுற்றின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து I. அந்த I எது என்ன செய்யுது? மொத்த காந்தப்பாயத்திற்கு நேர்த்தகவில் அமையும். எப்படி அமையும்? நேர்த்தகவில் அமையும். ஒரே ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் போகும்போது இதனுடன் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? இதுவே வந்து 2 ஆம்பியர் கரண்ட் பாயும் பொழுது இதனுடன் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் அதிகமாக இருக்கும். அப்போது மொத்த காந்தப்பாயத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் என்ன தொடர்பு? ஆமாம், என்ன தொடர்புப்பா? நேர் விகித தொடர்பில் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இதை சமன் செய்யணும், ஈக்குவேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒரு மாறிலியால் பெருக்கணும். அதுதான் எல், தன்மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த எல்லை நம்ம வரையறுக்கணும் அப்படி சொன்னால் எல்லை இங்கே வச்சுக்கிங்க. இந்த ஐ எந்த சைடு கொண்டு வரும்போது அது டினாமினேட்டருக்கு வருது. அப்போ n5b/i இதுதான் எல்லுக்கான சமன்பாடு. இப்போது இந்த எல்லை வரையறை கொடுக்க போகிறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஐயை வந்து ஒன்றாக்கணும். அதை மட்டும் ஒன்றாக்கணும். அதாவது ஐங்கிறது 1 ஆம்பியர். இந்த சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து 1 ஆம்பியர் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? ஐ ஒன்றாயிடுச்சுன்னா என்னவாகும்? L is equal to n5b. இதுதான் வரையறை. இதை வச்சு தான் வரையறை கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் அல்லது சுருக்கமாக மின் தூண்டல் என்பது 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும்போது அக்கம்பிச்சுருளில் ஏற்படும் பாயத் தொடர்பு எனப்படும். அதாவது இந்த கம்பிச்சுருளை 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கம்பிச்சுருளுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மொத்த காந்த பாயத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? தன்மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தன்மின் தூண்டல் குணகம் அப்படின்னு சொல்லலாம். வரையறை புரியுதா? இதுதான் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 2 வரையறை இருக்குது, அதில் ஒரு வரையறை இது. சரி, இப்போ அடுத்தது நம்ம வந்து ஃபாரடேனுடைய விதியிலிருந்து நமக்கு எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் என்னது dn5b/dt. அப்போ இதில் இது வந்து காந்தப்பாய மாறுபாடு, இது வந்து என்னது மின்னியக்கு விசை. அப்போ தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இஸ் ஈக்குவல் டு காந்தப்பாய மாறுபாடு. இது லென்ஸ் விதியிலேருந்து நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் இல்லையா? இந்த மைனஸும் சேர்த்தா லென்ஸ் விதியிலேருந்து கிடைச்ச ஈக்குவேஷன். இதில் இந்த மொத்த காந்தப்பாயத்தினுடைய மதிப்பை நம்ம என்னன்னு சொல்லலாம்? எல்ஐ அப்படின்னு சொல்லாமா? அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த எல் வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்தாச்சா? இதுதான் சமன்பாடு. எதுக்கான சமன்பாடு? தன்மின் தூண்டலில் ஒரு சுற்றில் தன்மின் தூண்டலின் மூலமாக தூண்டப்படுகின்ற மின்னியக்கு விசை இஸ் ஈக்குவல் டு -L di/dt. புரியுதா? இது மின்னியக்கு விசை எப்சிலான், எல் அப்படிங்கிறது தன்மின் தூண்டல் எண், di/dt அப்படிங்கிறது மின்னோட்டம் மாறும் விகிதம். இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்க முடியுதா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். சரி, இப்போ இதில் எல்லை இன்னொரு தடவை வரையறுக்க போகிறோம். தன்மின் தூண்டல் என்ன அதுக்கு இந்த ஈக்குவேஷனை வச்சு. அப்போ எல்லை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அந்த பக்கம் நம்ம கலெக்ட் பண்ணலாமா? கலெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த di/dt எங்கே வரும்? அப்படியே டினாமினேட்டருக்கு வருது இந்த பக்கம். இந்த மைனஸ் இங்கே வந்திருக்கு. சரியா? இப்போது எல்லை மட்டும் வரையறுக்கணும் அப்படி சொன்னால் டினாமினேட்டரை மட்டும் நம்ம யூனிட்டி ஆக்கணும், ஒன்றாக்கணும். ஆக்கலாமா? அதாவது di/dt இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொன்னால் L இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் எப்சிலான். இதை வச்சு தான் நம்ம இந்த வரையறை கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இன்னொரு வரையறை. இதில் 2 வரையறையில் நீங்கள் எந்த வரையறை வேணாலும் எழுதலாம், உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரியா? தன்மின் தூண்டல் எண் வரையறு இன்னொரு வரையறை பாருங்கள் பார்க்கலாம். கம்பிச்சுருள் ஒன்றில் மின்னோட்டம் மாறும் வீதம் 1 ஆம்பியர் செகண்ட் இன்வர்ஸ் எனும்போது அக்கம்பிச்சுருளில் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை, அந்த கம்பிச்சுருளில் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை அக்கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் எனவும் வரையறுக்கப்படுகிறது. அதான் இந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு வரையறை கொடுத்தாச்சு. சரியா? இந்த 2 ஈக்குவேஷனில் எந்த வரையறை வேணாலும் எழுதலாம். 2 வரையறையில் நீங்கள் எந்த வரையறை வேணாலும் எழுதலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதுங்க. சரியா? ஓகே,
மின் தூண்டலின் அலகு ஹென்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மின் தூண்டலுடைய அலகு அதனுடைய பரிமாணம் ml² T⁻⁻2 A⁻⁻2. அதனுடைய இது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு. இதனுடைய அலகு வந்து ஹென்றி. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னால் வெபர் ஆம்பியர் பவர் -1ன்னு சொல்லலாம், வோல்ட் செகண்ட் ஆம்பியர் பவர் -1ன்னு சொல்லலாம். சரி, இப்போ ஹென்ரியை 2 வரையறை இருக்குது. இந்த வரையறையை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு வரையறை கொடுக்க போகிறோம், இன்னொரு ஈக்குவேஷனை வச்சு 2 வரையறையும் பார்க்கலாமா? சரி, இப்போ இதில் ஹென்ரியை வரையறுக்கணும் அப்படி சொன்னால் டினாமினேட்டரையும் ஒன்றாக்கணும், நியூமரேட்டரையும் ஒன்றாக்கணும். பாருங்கள், I = 1 ஆம்பியர், N5B = 1 வெபர். அப்போ ஓகேவா? அது ரெண்டையும் ஒன்றாக்கிட்டாக்கா L = 1 ஹென்றி. இதுதான் நமக்கு வரையறை. பார்க்கலாமா? கம்பிச்சுருள் ஒன்றில் பாயும் 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஓரலகு பாயத் தொடர்பை உருவாக்கினால் அக்கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் 1 ஹென்றி ஆகும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வரையறை. இதிலே 2 வரையறை பார்க்க போகிறோம். இந்த வரையறை தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா? ஓகே, அடுத்தது இன்னொரு வரையறை. இந்த ஈக்குவேஷன்லேருந்து இன்னொரு வரையறை கொடுக்க போகிறோம். அப்போ L = இதில் டினாமினேட்டரையும் ஒன்றாக்கணும், நியூமரேட்டரையும் ஒன்றாக்கணும். டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், di/dt = 1 ஆம்பியர் செகண்ட் பவர் -1. நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், எப்சிலாங் = 1 வோல்ட். அப்போ 1/1 = 1 ஹென்றி. இந்த இடத்துல 1 ஹென்றின்னு வரும். அப்போ L = 1 ஹென்றி. இதை வச்சு நம்ம இன்னொரு வரையறை கொடுக்கலாமா? கம்பிச்சுருள் ஒன்றில் மின்னோட்டம் மாறும் வீதம் 1 ஆம்பியர் செகண்ட் இன்வர்ஸ் எனும்போது கம்பிச்சுருளில் தூண்டப்படும் எதிர்மின்னியக்கு விசை 1 வோல்ட் என அமையுமானால் அக்கம்பிச்சுருளின் தன் மின் தூண்டல் எண் 1 ஹென்றி ஆகும். புரியுதுங்களா? இதுதான் இன்னொரு வரையறை. அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக ஹென்றி வரையறு அப்படின்னு கேட்கலாம், தன்மின் தூண்டல் எண் அதனுடைய அலகை வரையறு அது அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு இந்த 2 வரையறை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அன்பான மாணவ மாணவிகளே, நம்ம இந்த பதிவில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுழல் மின்னோட்டத்தின் பயன்பாடுகள் 4 பயன்பாடுகளை பார்த்தோம். சரியா? அதுக்கு பிறகு தன்மின் தூண்டல் என்றால் என்ன அது பார்த்தோம். தன்மின் தூண்டல் எண்ணை வரையறு 2 வரையறை பார்த்தோம். அடுத்தது தன்மின் தூண்டல் எண்ணின் அலகு ஹென்றி 1 ஹென்றி வரையறு அப்படிங்கிறதுக்கு 2 வரையறை பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பயன்பாடுகள் வந்து நமக்கு சுழல் மின்னோட்டத்தின் பயன்பாடுகள் அது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்லையோ அல்லது 3 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கலாம். மிச்சம் இந்த வரையறை எல்லாமே நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டினில் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். சரியா? ஓகே, நன்றி மாணவ மாணவிகளே.